விட்டுருந்தனே, பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மேம் எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க மேம் ட்ரிப் போறக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்தவங்க மட்டும் மணி எடுத்து வைங்க. நான் 2 மினிட்ஸில் வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டேபிளில் யார் யார் வர்றீங்க? நான்சி, பண்டி, ரோஸ், பப்ளு. ஈச் 2000 ருபீஸ். வெரி குட்மா. ஸோ 8000 ருபீஸ் உங்கள் நேமில் நான் என்ட்ரி போட்டுக்கிறேன். மேம் எங்க வீட்ல ஸ்கூல் ட்ரிப்னாலே ஓகே தான் மேம் சொல்லுவாங்க, நோ சொல்லவே மாட்டாங்க மேம். வெரி குட் பண்டி. இந்த டேபிளில் ஏஞ்சல் வர்றா. ரெட் வெல்வெட் அண்ட் புஷ்பா. சாரிம்மா, உங்கள் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறதில்லம்மா. பிகாஸ் உங்களுக்கு டிசிப்ளினுங்கிறது ஒரு கொஞ்சம் கூட சுத்தமாகவே கிடையாது. மேம் என்ன மேம் நீங்க எங்க வீட்லயே ட்ரிப்புன்னு அதிசயமா விட்டுருக்காங்க. ப்ளீஸ் மேம், இது வேற காட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க மேம். எங்க வீட்டுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க மேம். நோ புஷ்பா, அதான் உங்கள் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீயே சொல்கிறியே. உங்கள் வீட்டில் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா பத்தாதுமா. நம்ம கேம்பிங் ட்ரிப் போக போகிறோம், அதுவும் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேபிளில் 4 பேர், இந்த டேபிளில் சாரி ஏஞ்சல் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டேபிளில் லில்லி, லோட்டஸ், பிங்கி 3 பேர் வர்றீங்க. அந்த டெஸ்கில் யார் யார்? 2 பேர். ஓகேம்மா, வெரி குட். நான் இந்த மணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வாங்க. பண்டி என்னது இது? நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மேம் புஷ்பா மேலேயும் ரெட் வெல்வெட் மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க போல இருக்கு. கேம்பிங் ட்ரிப்புக்கு கூட விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு வேற என்ன நான்சி பண்ணுவாங்க? வாட் இஸ் திஸ் கைஸ்? உங்க 2 பேர்த்த மட்டும் கேம்பிங் ட்ரிப்புக்கு விட்டுட்டு போலான்னு மேம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து எங்க ஆண்டி தான். நான் அவங்க கிட்ட பேசி கண்டிப்பா உங்களையும் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் ஏஞ்சல், எப்படியாவது உங்க ஆண்டி கிட்ட பேசி எங்களையும் கூட்டிட்டு போயிருப்பா ப்ளீஸ் பா. பண்டி மேம் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்கல்ல, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் பின்னாடி வாங்க. ஐயா, நாங்க ட்ரெக்கிங் போக போறோம், கேம்பிங் பண்ண போறோம். உங்கள் கிளாஸில் மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க மேம்? எங்கள் கிளாஸில் மொத்தமாக 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மேம். அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கூட கேம்பிங் ட்ரிப் வர்றாங்க. எல்லாத்தோட பேரண்ட்ஸ் பெர்மிஷனையும் நான் செக் பண்ணிட்டேன் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நம்ம ஸ்கூல்ல இருந்து மொத்தமா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கேம்பிங் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். ஆக்சுவலி 2 பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் மேம். அங்க ஸ்டே பண்ற கூட எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நான் செக் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பஸ்ல ஏற சொல்லிடலாம் மேம், டைம் ஆயிடுச்சு. கமான் லில்லி, உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? சீக்கிரம் எல்லாத்தையும் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து லைனில் நிற்க சொல்லுங்க. ஏற்கனவே டைம் பாருங்க. மேம் எல்லாரும் அவங்க சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேம். பண்டி, பப்ளு, ரோஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மேம் இங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் போய் லைன்ல நிக்கிறேன். என்ன மேம் இது? எல்லாத்தையும் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து லைன்ல நிக்க சொன்னா இப்பதான் ஒவ்வொருத்தரா மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்ப வர்றது, எப்ப நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்றது? சீக்கிரமா வர சொல்லுங்க மேம். வேர் இஸ் ஏஞ்சல்? ஓ, ஏஞ்சல் வந்துட்டு இருக்காளா? ஏஞ்சல், அப்படியே ரோஸ்க்கு பின்னாடி லைன்ல நில்லு. லைன்ல நிக்க சொன்னா இப்போ நீ எதுக்காக இங்க வந்துட்டு இருக்க ஏஞ்சல்? எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரின்சிபல் வந்து எங்க ஆண்டி தான். பிரின்சிபல் கிட்ட நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். என்னாச்சு ஏஞ்சல்? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? ஆண்டி, எங்க கிளாஸ்ல புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட் இவங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து மாலா மேம் வந்து அவங்க 2 பேரும் டூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்களே இது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க ஆண்டி. வாட் இஸ் திஸ் மாலா மேம்? அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இருந்தாலும் நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னீங்களா? இஸ் தேர் எனி ரீசன்? ஏஞ்சல் சொல்கிறது கரெக்டா மேம். அவங்க 2 பேர்த்துக்கும் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு டிசிப்ளின்ங்கிறது சுத்தமாக கிடையாது மேம். நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி இது ஒரு நார்மல் ட்ரிப் கிடையாது, இது ஒரு கேம்பிங் ட்ரிப். அங்கே ஃபாரஸ்ட்டில் போய் அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது மேம். என்ன மேம் இதெல்லாம்? ஸ்டூடெண்ட்ஸ்னால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக இவ்வளோ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவங்க திருந்தருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்காது இல்லையா? அவங்களையும் வர சொல்லுங்கள். அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா பிரின்ஸிபல் மேம் கடைசியில் எல்லாத்துக்கும் என்ன தான் கேட்க போகிறாங்க? புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், உங்கள் 2 பேத்துக்கு ஏஞ்சல் என்ன ரெக்கமெண்டேஷனா? அங்கே வந்து என்னோட பேச்சை மீறி நீங்கள் ஒரு வார்த்தை நடந்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஓகே, 2 பேரும் உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வாங்க, வந்து லைனில் நிற்கிற வழியை பாருங்கள். மாலா மேம், உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லக்கேஜை வச்சுட்டு பஸ்ல ஏற சொல்லுங்க மேம். ஒரு பேட்சை இப்போ அனுப்பிச்சு விட்டுடலாம். இன்னும் 1 hour கழிச்சு செகண்ட் பேட்ச் கிளம்பட்டும். பிடி சார், ஒரு லக்கேஜ் விடாமல் ப்ராப்பராக செக் பண்ணிடுங்க சார். அது ஃபாரஸ்ட் ஏரியா, கண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ஃபைன் போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. லக்கேஜ் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பஸ்ஸில் ஏற்றுங்க சார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேம். எல்லா லக்கேஜையும் நான் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் அவங்க லக்கேஜை கீழே வச்சுட்டு நீங்கள் போய் பஸ்ஸில் ஏறலாம். ஓகே அபி, பிங்கி, அடுத்தது யாருமா? லில்லி, லக்கேஜை வச்சுட்டு போய் பஸ்ஸில் ஏறுங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல வேணாலும் உட்காந்துக்கலாம். லக்கேஜில் சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா?
மாலா மேம் அது மட்டும் இல்ல மேட்ச் பாக்ஸ் மாதிரி எந்த பொருளும் இல்லைன்னு கேட்டுக்கோங்க மேம். லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் பட்டாசு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே சார். அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் எடுத்துட்டு வரவே இல்லை சார். பிடி சார், எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஷீலா மேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காரக்கூடாது, தனித்தனியாக உட்காருங்க. ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் போய் உட்காருங்க, ஒருத்தர் லாஸ்ட் ரோவில் உட்காருங்க. சார் நீங்கள் ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல சார்? நம்ம ஸ்கூல் வரப்போகுது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல சார்? அங்கே போனால் எந்த ப்ராப்ளமும் இருந்துடாதே. உங்களை நம்பி தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறேன். மேம் நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அக்கமடேஷன் எல்லாமே நீட்டா இருக்கும் மேம். லாஸ்ட் டைம் மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஒன்றும் லாஸ்ட் டைம் மாதிரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறது இல்லையே, ஓன் அக்கமடேஷன் தானே, அப்புறம் என்ன? சார் எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை இப்படி செக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சார். எல்லாம் ட்ரெஸ்ஸு தான் சார் இருக்கும். சாரி மாலா டீச்சர், செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஒரு சூட்கேஸ் விடாம எல்லா சூட்கேஸையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். பண்ணுங்க. கடைசியில் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காம என்கிட்ட சாரி தான் கேட்க போறீங்க பாருங்க. எதுவும் இல்லாம இருந்துட்டா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல மேம். லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு பையன் பட்டாசு எடுத்துட்டு வந்து காட்டுல வெடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுல மேம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால இந்த டைம் எல்லா சூட்கேஸையும் பக்காவா செக் பண்ணி தான் லோட் பண்ண சார் போறேன். அப்புறம் இங்கிருந்து அந்த ஃபாரஸ்ட்க்கு ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நைட் ஆயிடாதுல்ல சார்? இல்ல மேம், 4 to 5 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். என்னது இது, சூட்கேஸ் பயங்கர ஹெவியா இருக்கு, ஓபன் வேற பண்ண முடியலையே. மேம் இங்க பாருங்க, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸ்நாக்ஸை எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் உள்ள வச்சு பேக் பண்ணிடுறேன் மேம். கேட்டா சொல்லிருங்க பிடி சார் எடுத்துட்டாருன்னு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபாரஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல மேம்? லாஸ்ட் டைம் தங்கின மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் தங்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு நார்மல் ட்ரிப் மாதிரி இருக்காது, பயங்கர அட்வென்ச்சராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வென்ச்சரஸாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். பிகாஸ் நம்ம போக போகிறது ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே, அங்கே நிறைய அனிமல்ஸ் நடமாட்டமெல்லாம் இருக்கும். மேம் அப்படின்னா ஃபால்ஸ் எல்லாம் இருக்குமா மேம்? மேம் செம ஜாலியா இருக்கும்ல மேம்? அது ஒரு ஃபாரஸ்ட் தான், ஸோ ஃபால்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கணும், யாரும் பிரிஞ்சு போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் தனியாக தெரியணும்னா யூனிஃபார்மில் தான் எப்பவுமே இருக்கணும். மேம் ஃபாரஸ்ட்னு சொல்றீங்க, அப்ப ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாதா மேம்? சாரிம்மா, ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அங்கே குக்கிங்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, நம்மளே தான் குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஜஸ்ட் 3 days தானே, அப்புறம் என்ன? மேம் எங்களுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் மேம். எங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு வரதுல ரொம்ப சந்தோஷம் தான் மேம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே நல்லா ஜாலியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். அட் த சேம் டைம் சேஃப்டியை மறந்துடக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே மேம், நாங்க எல்லாருமே கண்டிப்பா சேஃப்டியா நடந்துக்குவோம் மேம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப கிளம்புனா தான் இருட்டாகிறதுக்குள்ள ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க சூட்கேஸை வச்சுட்டு நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பஸ்ல போய் உட்காந்துக்கலாம். கமான், 1 by 1 பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. அந்த வாட்ச்மேன் எங்க? பாபு சீக்கிரமா வந்து சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பஸ்ல ஏத்துங்க பாபு. சார் எல்லாத்தையும் நான் ஏத்திடுறேன் சார், ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஏற சொல்லுங்க. என்ன சார் இது, காட்டுக்குள்ள போக போறதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு லக்கேஜே இல்லாம போக வேண்டியது தானே சார்? பாபு லக்கேஜ் எல்லாம் பார்த்து தூக்கி போடுங்க, சூட்கேஸை உடச்சு போடாதீங்க. ஐயோ சூட்கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பாபு. கமான் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? 2 பேரும் பக்கம் பக்கம் உட்காரக்கூடாது, சீட் மாறி உட்காருங்க. கமான் நெக்ஸ்ட், நான்சி, ரோஸ், பண்டி, பப்ளு எல்லாரும் ஏறுங்கம்மா. ஐயா ரோஸ், இந்த ட்ரிப்பு செம ஜாலியா இருக்க போகுது. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். பண்டி, அங்கே வந்து எந்த குறுமும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது பண்டி, ஞாபகம் இருக்கா? ஆனால் எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல சார். இந்த ஷீலா மேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப மோசம் இருக்கிறதுலையே வச்சு, பயங்கர குறும்பு. நல்ல வேளை அவங்க வரல சார். இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கெல்லாம் சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போக முடியாது மேம். பாபு எல்லா சூட்கேஸையும் வண்டி மேல ஏத்துங்கப்பா. சார் நான் எல்லா சூட்கேஸையும் பத்திரமா ஏத்திடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வண்டி எவ்வளோ ஆடிட்டு போனாலும் சூட்கேஸ் சுத்தமா நகராது. நீங்க ஆக வேண்டிய மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பாருங்க சார். நான் 10 வருஷமா இந்த ஸ்கூல்ல வாட்ச்மேனா இருக்கேன். வருஷம் நீங்க போறது தானே சார்? எப்பவுமே எல்லா வருஷமுமே இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப் நம்ம ஸ்கூல்ல இருந்து போவாங்களா? எனக்கு இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. மேம் இப்பதானே நீங்க ஸ்கூல்ல சேர்ந்திருக்கீங்க. வருஷம் நம்ம பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி காட்டுக்குள்ள அனுப்பிச்சு வைப்பாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வந்துருவாங்க. பாருங்க சார், நீங்க கேட்டதை விட எல்லாத்தையும் பக்காவா வச்சுட்டேன். என்ன ஆடினாலும் பஸ்ஸே கவுந்தாலும் சரி, சூட்கேஸ்க்கு ஒன்றும் ஆகாது. என்ன பாபு இது, போற நேரத்துல பஸ் கவருது அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அட என்ன மேம், நீங்க நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேம். நீங்க நல்ல ஐயோ அம்மா. பாபு என்னாச்சு பாபு? திடீர்னு சடனா கீழே விழுந்துட்டீங்க பாபு. ஆர் யூ ஆல்ரைட்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சார் ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான்.
என்ன பாபு இது, ட்ரிப்பு போகிற நேரத்தில் இப்படி கீழே விழுந்துட்டீங்களே. மேம் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க மேம். நான் 10 வருஷமா இந்த ட்ரிப்புக்கு வந்து பசங்களை அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் முதல் முறையா நான் கீழே விழுகிறது. கொஞ்சம் நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க மேம். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணிருங்க மேம். என்ன சார் இவரு இப்படி பயப்படுத்திட்டு போறாரு. சரி நம்ம கிளம்பலாம் சார். டிரைவரை கிளம்ப சொல்லுங்க சார். ஐயா ஜாலி ஜாலி, நாங்க 1 வீக் ட்ரிப்புக்கு போக போறோம். செம ஜாலியா இருக்க போகுது.